நீங்களும் இந்த மாதிரி எல் சீட் பண்ணணுமா வாங்க பார்க்கலாம். எல் சீட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங் விஸ்டும் அண்ட் பேலன்ஸும் ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த வார்ம் அப் எக்ஸசைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொசிஷனில் நீங்கள் 10 to 20 reps, தென் இந்த பொசிஷனில் 10 to 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணுறப்ப உங்கள் கோர் நீங்கள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். உங்கள் லெக் வந்து தரையில் வைக்கிறப்ப லைட்டாக தான் உங்கள் தரையில் இருக்கணும். ஃபுல் பேலன்ஸும் உங்கள் கோரில் தான் நீங்கள் கொடுக்கணும். டக் சீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக் சீட் ஈஸியாக இருக்கும். டக் சீட் பண்ணால் உங்களுக்கு பேலன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் அதுக்கு கோர் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்ன வார்ம் அப் எக்ஸசைஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டக் சீட் பண்ணுறப்போ உங்களோட 2 லெக்கும் உங்கள் பாடிக்கிட்ட க்ளோஸாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் ரொம்ப நேரம் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியும். டக் சிட் பொசிஷனில் நீங்கள் 20 செகண்ட் மேலே ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பொசிஷனில் ஸ்ட்ராங் ஆகிட்டு, அதே பொசிஷனில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஒரு லெக்காக நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கோர் ஸ்ட்ரென்த்தும் நல்ல பேலன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். இதை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இந்த பொசிஷனில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க.